ஆட்சி அமைஞ்சோடனே நம்முடைய முதலமைச்சர் போட்ட முதல் கையெழுத்து மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து திட்டம் பண்ணி கொடுத்தோமா. போன சட்டமன்ற தேர்தலில் நம்ம சொன்ன வாக்குறுதியை காப்பாற்றிருக்கிறோம். இன்னைக்கு மகளிர் ஒவ்வொருத்தரும் மாதம் 900 ரூபா வரைக்கும் சேமிச்சிருக்காங்க. இப்படி பல்வேறு திட்டங்கள். அரசு பள்ளியில் குழந்தைங்களுக்கு காலை உணவு திட்டம், அரசு பள்ளியில் படிச்சுட்டு காலேஜ் படிக்க போனால் அவங்களுக்கு கல்வி ஊக்கத்தொகை மாதம் 1000 ரூபா. இப்போ சமீபத்தில் 3 மாதங்களுக்கு முன்பு 10 லட்சம் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு இலவச லேப்டாப் திட்டத்தை அறிவித்து ஒரே மாதத்தில் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கொடுத்துருக்குறாங்க. இப்படி பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றிருக்கிறோம். எல்லாத்த விட முக்கியமாக மகளிர் உரிமை தொகை இன்னைக்கு மாதம் 1000 ரூபா உரிமை தொகையா 1,31,00,000 மகளிருக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அந்த திட்டத்தை நிப்பாட்டுறதுக்கு அதிமுகவும் பாஜகவும் முயற்சி பண்ணாங்க. நம்முடைய தலைவர் என்ன பண்ணாரு, பிப்ரவரி மாதம், மார்ச் மாதம், ஏப்ரல் மாதம் 3 மாதத்துக்கு சேர்த்து 1000, கோடை கால 2000ன்னு 5000 ரூபா நம்முடைய முதலமைச்சர் கொடுத்தாங்க. முதலமைச்சர் காலையில் 6 மணிக்கு பேங்க்ல பணம் போட்டாரு. மகளிர்லாம் 9 மணிக்கு போய் பணத்தை எடுத்துட்டாங்க. ஏன் அவ்வளோ ஷார்ப்பு. மோடி அரசு பேங்க்ல மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னு சொல்லி உரிமை தொகையை எடுத்துட போறாங்கன்னு மகளிர் அவ்வளோ ஷார்ப்பா போய் பணத்தை எடுத்தாங்க. அதே மாதிரி வர்ற 23ஆம் தேதி வாக்குச்சாவடிக்கு போய் வாக்கு பெட்டியில முதல் பேரு அந்த அரவிந்த் ரமேஷ் அவர்கள் பேரு, பக்கத்துல உதயசூரிய சின்னம், அதுல வாக்களிச்சு மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க வைக்கணும். எப்படி வாக்கு பெட்டியில முதல் இடமோ அதே மாதிரி 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கையின் போது முதல் இடத்துல அந்த அரவிந்த் ரமேஷ் பேர் இருக்கணும். சில வாக்குறுதிகளை நம்முடைய முதலமைச்சர் கொடுத்திருக்கிறாரு, அதையும் ஞாபகப்படுத்த விரும்புறேன். மகளிர் உரிமை தொகை ஆட்சி அமைஞ்சோடனே 1000 ரூபாய் இல்ல, அது 2000 உயர்த்தி தரேன்னு முதலமைச்சர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். முதலமைச்சர் காலை உணவு திட்டம் 8ஆம் வகுப்பு வரைக்கும் விரிவுபடுத்தப்படும் சொல்லியிருக்காரு. கல்வி ஊக்கத்தொகை 1000 ரூபாய் இல்ல 1500 உயர்த்தப்படும் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். அதே மாதிரி எல்லாத்துக்கும் தெரிஞ்ச திட்டம் இல்லத்தரசி திட்டம் ஆட்சி அமைஞ்சோடனே அனைத்து மகளுடைய கைகள்லையும் முதலமைச்சர் அவர்கள் 8000 ரூபாய் முதலமைச்சர் உங்க பொறுப்பிலே ஒப்படைச்சிருக்காரு. வீட்டுக்கு என்ன மின்சாதன பொருட்கள் தேவைங்கிறத மகளிர் வாங்கிக்கலான்னு முதலமைச்சர் உத்தரவு போட்டிருக்கிறாங்க. அடுத்த 5 வருஷத்துல கல்லூரி மாணவ மாணவிகளுக்கும் இலவச லேப்டாப் கொடுக்கப்படும் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். இந்த வாக்குறுதி எல்லாம் நிறைவேற்றணும்னா வர்ற சட்டமன்ற தேர்தலில் நம்முடைய தலைவர் தான் ஆட்சி அமைக்க போவது உறுதி. மீண்டும் திமுக ஆட்சி அமைக்க போவது உறுதி. மீண்டும் நம்முடைய தலைவர் தான் முதலமைச்சர் வரப்போவது உறுதி. அதற்கு மேலும் வலு சேர்க்கிற விதமாக அண்ணன் அரவிந்த் ரமேஷ் அவர்களுக்கு வாக்களிச்சு இந்த முறை சட்டமன்ற தேர்தலுக்கு சட்டமன்ற நீங்க அனுப்புற செய்வீங்களா? இன்னைக்கு தேதி 20, 23ஆம் தேதி தேர்தல். இன்னும் 2 நாட்கள் நம்ம பிரச்சாரம் பண்ணலாம், மைக் வச்சே பிரச்சாரம் பண்ணலாம். நீங்க அத்தனை பேரும் உதயசூரிய சின்னத்துல வாக்களிக்கணும் முடிவு பண்ணிட்டீங்களா? வெற்றி உறுதியா? நான் உங்ககிட்ட கேட்டுக்கொள்வதெல்லாம் அடுத்த 2 நாட்கள் உங்களுடைய பகுதியில், உங்களுடைய வீடுகளில், உங்களுடைய தெருக்களில் யார் யாரெல்லாம் பார்க்குறீங்களோ அவங்க அத்தனை பேர்கிட்டையும் உதயசூரிய சின்னத்துக்கு வாக்கு கேளுங்க. கடந்த 5 வருஷம் என்னென்ன திட்டங்கள் நம்முடைய தலைவர் செஞ்சிருக்கிறாரு, மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் என்னென்ன செய்வோன்னு வாக்குறுதி கொடுத்துருக்கிறாரு. எல்லாத்த விட முக்கியம், தமிழ்நாட்டுக்குள்ள அடிமை கூட்டத்தையும் சங்கி கூட்டத்தையும் நுழைய விட்டுறக்கூடாது அப்படிங்கிற பிரச்சாரத்தை நீங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வாக்காளரை சந்திச்சு பேசுனீங்கன்னா சொன்னீங்கன்னா உதயசூரியன் சின்னத்துக்கு தான் அனைவரும் வாக்களிக்கணும், அண்ணன் அரவிந்த் ரமேஷ் அவர்களை அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வைக்கணுங்கிற பிரச்சாரத்தை நீங்க பண்ணீங்கன்னா நிச்சயம் 50 நீங்க சொன்ன மாதிரி 1 லட்சம் வாக்கு வித்தியாசத்துல திரு அரவிந்த் ரமேஷ் அவர்கள் வெல்ல போவது உறுதி. செஞ்சு கொடுப்பீங்களா? நான் ஒரு வேட்பாளர் தெரியுமா? போட்டோ கிடையாது, போட்டோ உண்மையாவே இல்லை.